மக்களே, நான் உங்கள் சாரா. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய கவர்மெண்ட் ஜாப் எப்படி அப்ளை பண்ணணும், இல்லை என்னென்ன ஜாப் வேக்கன்சி இருக்குது, அதுக்கப்புறம் ஜாதி சான்றிதழ், இன்கம், இது மாதிரி எது வேணாலும் அப்ளை பண்ணுறதை பற்றி என்கிட்ட டவுட் கேட்கலாம். அதே மாதிரி எப்படி அப்ளை பண்ணுன்ற வீடியோவையும் நான் உங்களுக்கு போடலான் இருக்கேன். அதனால் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற வேலை பார்த்தீங்கன்னா, பணம் அச்சடிக்கும் நிறுவனத்தில் வந்துட்டு அலுவலக உதவியாளர் வேலையை பற்றி தான் பார்க்குறோம். அதாவது வேலை இது மத்திய அரசோட வேலை. துறை பார்த்தோன்னா கரன்சி நோட் ப்ரெஸ், நாசிக். பணியிடங்கள் பார்த்தோன்னா 534 இருக்குது. அங்கே என்னென்ன வேலை தராங்க அப்படின்னா, ஜூனியர் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட், வெல்ஃபேர் ஆஃபீஸர், சேஃப்டி ஆஃபீஸர், சூப்பர்வைசர், செக்ரட்டரியல் அசிஸ்டண்ட், ஆர்டிஸ்ட் மற்றும் ஜூனியர் டெக்னீஷியன். விண்ணப்பிக்கும் முறை பார்த்தோன்னா ஆன்லைன்லேயே விண்ணப்பிச்சுக்கலாம். கடைசி தேதி பார்த்தோன்னா 19 மே 2026. பணியிடம் இந்தியா முழுக்க இருக்குது. அதுக்கான வெப்சைட் கொடுத்துருக்காங்க. காலியிடங்கள் எந்தெந்த இதுக்கு எத்தனை பேருன்னு கொடுத்துருக்காங்க. வெல்ஃபேர் ஆஃபீஸ்க்கு 2 பேர், சேஃப்டி ஆஃபீஸருக்கு 1, சூப்பர்வைசர் இடத்துல 99 பேர், செக்ரட்டரியல் அசிஸ்டண்ட் 1, ஆர்டிஸ்டில் 1, ஜூனியர் ஆஃபீஸ் அசிஸ்டண்டில் 2, மொத்தம் 410 சொல்லியிருக்காங்க. கல்வி தகுதி பார்த்தோன்னா எனி டிகிரி, டிப்ளமோ, லேபர் வெல்ஃபேர், பர்சனல் மேனேஜ்மெண்ட். அதாவது ஒவ்வொரு கேட்டகரிக்கும் தகுந்த மாதிரி தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. சேஃப்டி ஆஃபீஸருக்கு பார்த்தோன்னா இன்ஜினியர் டிகிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம். அடுத்து ஃபிசிக்ஸ் ஆர் கெமிஸ்ட்ரி டிகிரி எக்ஸ்பீரியன்ஸு ப்ளஸ் டிப்ளமோ இண்டஸ்ட்ரி சேஃப்டி. சூப்பர்வைசருக்கு ஃபஸ்ட்டு கிளாஸ் டிப்ளமோ, பிரிண்டிங், ஐடி, மெக்கானிக், எலக்ட்ரிக்கல், சிவில் எக்ஸட்ரா. அப்புறம் பிடெக் முடித்தவர்களுக்கு விண்ணப்பிக்கலாம். அதுக்கப்புறம் செக்ரட்டரியல் அசிஸ்டண்ட்டுக்கு எனி டிகிரி 55% இருக்கணும். கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும். ஸ்டெனோகிராஃபர், டைப்பிங் இது மாதிரி தெரிஞ்சிருந்தா ரொம்ப நல்லது. ஆர்டிஸ்டில் பிஎஃப்ஏ, விசுவல் ஆர்ட்ஸ், கிராஃபிக்ஸ் அதில் 55% இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஜூனியர் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு ஏதேனும் ஒரு பட்டம், அடுத்து கணினி அறிவு, தட்டச்சு பயிற்சி இருக்கணும். ஜூனியர் டெக்னீஷியன் தொடர்புடைய பிரிவில் ஐடிஐ சான்றிதழ் பெற்றுக்கணும்னு சொல்கிறாங்க. வயது வரம்பு பார்ப்போம். 18 30 வயது வரைக்கும் இருக்கலாம். சம்பள விவரம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வருது. அதாவது மினிமம் 20,000 1 லட்சம் வரைக்குமே தராங்க. எல்லா இதுவும் டீட்டெயில் ஒவ்வொன்றா வருது, படித்து தெரிஞ்சுக்கோங்க. தேர்வு செய்கிற முறை பார்த்தோன்னா கணினி வழி தேர்வு தான் இது. தட்டச்சு தேர்வு டைப்பிங் டெஸ்ட்டு பண்ணுவாங்க. விண்ணப்பிக்கக்கூடிய கட்டணம் பார்த்தோன்னா ஜென்ரல், ஓபிசி, இடபிள்யூஎஸ்க்கு 1000 ரூபாயும், எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடிக்கெலாம் 2000 ரூபாயும் தராங்க, கொடுக்கணும். எப்படி அப்ளை பண்ணலான்றது இங்கே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு பிடிஎஃபாகவும் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஆன்லைன் படிவம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் முக்கியமான இணையதளம் கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே போய் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எப்படி அப்ளை பண்ணணும்னு வீடியோ போடணுன்னா எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு இந்த வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்போர்ட் மை சேனல்.